ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி எடிட். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட லைட்ரூமில் எப்படி இந்த மாதிரி வின்டர், அதாவது பனி பெய்கிற மாதிரி இந்த மாதிரி கலர் கிரேடிங் எப்படி உங்கள் ஃபோட்டோவுக்கு லைட்ரூம் ஆப் யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ள ஒர்க் முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 44 பேர் சம்திங் என்னமோ ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்ரூம் டியூட்டோரியல்ஸ் தான் வந்து போட சொல்லியிருந்தீங்க. அதனால தான் லைட்ரூம் டியூட்டோரியல்ஸே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்ரூம் ஆப் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த வின்டர், அந்த பனி பெய்கிற மாதிரி கலர் கடி வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீசெட் யூஸ் பண்ணி தான் கலர் கடி வந்து பண்ண போகிறோம். ஸோ லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆல் ஃபோட்டோன்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணிங்க. ஸோ லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீசெட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இமேஜ் ஓட்டு +ன்ற சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆடுன்னு சொல்லிட்டுருக்குமா கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் அந்த இமேஜ் ஓட்டு +ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ மேலே 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜிஸ், பிஎன்ஜிஸ், அப்புறம் வீடியோஸ், இதில் ரெண்டுத்துமே டிக் இருக்கும். டிக் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் கூடிய ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்டர் ப்ரீசெட் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த வின்டர் ப்ரீசெட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு வேணால் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் அந்த வின்டர் ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். சரிங்க, இன்னும் லோடிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 கோட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண காப்பி செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே டிக் இருக்கும், டிக்கை கொடுத்துட்ருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் காப்பின்னு வந்து வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோக்கு கலர் கிரேடிங் இந்த மாதிரி வின்டர் சீசன் அந்த கலர் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுவும் நம்ம இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்குமே கரெக்டாக வராது. ஒரு சில ஃபோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பேஸ்ட் செட்டிங் சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண நம்ம காப்பி பண்ண பேஸ்ட் இந்த வின்டர் கலர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சூரியன் மாதிரி இருக்கும் லைட்டு, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர்னு சொல்லிருக்கும், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து குறைச்சிட்ருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாகிடுச்சு. ஸோ அடுத்தும் பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஏதாவது ஃபோட்டோக்கு இந்த கலர் வரைக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ அடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் மேலே 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு செட்டிங் சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு கஷ்டப்பட்டு இருக்குது இந்த மாதிரி காப்பி பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கலர் கிரேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதுவும் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே இந்த கலரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். மேக்ஸிமம் இந்த லைட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போஷர் அதை மட்டும் தான் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதை மட்டும் குறைச்சி எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஷேர் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி கீழே சேவ் டு டிவைஸ்ன்னு சொல்லிருக்கும், அது கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக போட்டு விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படியோ போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.